இதுல சில சம்பிரதாயங்கள், கௌடிய வைஷ்ணவிசம் மாதிரியான சில சம்பிரதாயங்கள் உபனிஷதத்தையும் பகவத்கீதையையும் ஏற்றுக்கொள்ளுகின்றன, பிரம்மசூத்திரத்தை சற்றே பின்தள்ளி வைக்கின்றது. அதே போல சில சம்பிரதாயங்கள் மூன்றையும் ஏற்றுக்கொள்ளுகின்றன. ஆதிசங்கரர் நிறுவிய அத்வைத சம்பிரதாயம் மூன்றையும், பிரம்மசூத்திரம், உபனிஷதம், கீதை, மூன்றுக்குமே ஆதிசங்கரர் உரை எழுதுகின்றார். சில சம்பிரதாயங்கள், சைவ சித்தாந்தம் போன்ற சம்பிரதாயங்கள் உபனிஷதத்தையும் பிரம்மசூத்திரத்தையும் ஏற்றுக்கொள்ளுகின்றன, பிரதானமாக வைக்கின்றது. ஆனால் பகவத்கீதையை சற்றே பின்னுக்கு வைக்கும். எப்படி வேண்டுமானாலும் இந்த பர்மிட்டேஷன் காம்பினேஷன்ல வந்தாலும் சகல சமயங்களும் இந்து மதத்திலே, சனாதன இந்து தர்மத்தில் சகல சமயங்களும் வேதத்திலே பிரதிஷ்டையாகி இருக்க வேண்டும். சகல சித்தாந்தங்களும் பிரஸ்தானத்ரயத்திலே பிரதிஷ்டையாகி இருக்க வேண்டும்.